ஹையஸ்ட் பாயிண்ட் அந்த பர்டிகுலர் டேயில் ஹையஸ்ட் பாயிண்ட் எவ்வளோ போயிருக்கு, லோன்றது அந்த பர்டிகுலர் டேயில் லோயஸ்ட் பாயிண்ட் வந்து எவ்வளோ போயிருக்குன்றது தான் ஹை அண்ட் லோ. பட் பேரிஷ் கேண்டிலில் ஓப்பன் மேலே இருக்கும், க்ளோஸ் கீழே இருக்கும். புல்லிஷ் கேண்டிலில் ஓப்பன் கீழே இருக்கும், க்ளோஸ் வந்து மேலே இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு டேயில் எவ்வளோ ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிருக்குன்றதை சொல்கிறது தான் டே சார்ட். ஓகேங்களா? அதுவே நான் இப்போ வீக் 1 வீக் அப்படின்னா ஒரு வாரத்தில் ஒரு கேண்டில் வந்து தட் மீன்ஸ் ப்ரைஸ் டிசிஎஸோட ப்ரைஸ் வந்து ஒரு வாரத்தில் எவ்வளோ மூவ் ஆகிருக்குன்றது சொல்கிறது தான் வீக்லி சார்ட். ஸோ பேரிஷ் கேண்டில் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கீழே இருக்கும், க்ளோஸ் மேலே இருக்கும். சாரி, தப்பாக சொல்லிட்டேன். புல்லிஷ் கேண்டிலில் ஓப்பன் கீழே இருக்கும், க்ளோஸ் மேலே இருக்கும். பேரிஷ் கேண்டிலில் ஓப்பன் மேலே இருக்கும், க்ளோஸ் வந்து கீழே இருக்கும். ஹை அண்ட் லோ வந்து 2 கேண்டிலுக்கும் சேம் தான். ஹைன்றது மேலே இருக்கிற பாயிண்ட், ஹையஸ்ட் பாயிண்ட். லோன்றது லோயஸ்ட் பாயிண்ட், கீழே இருக்கிற பாயிண்ட். ஓகேங்களா? இன்ட்ராடேயில் ஸ்விங் அண்ட் மூவ்ஸ் ஆர் கண்ட்ரோல் பை இன்ஸ்டியூஷன். ஓகேங்களா? ஸ்விங்குனா ஒன்றும் கிடையாது.